Let's party. மார்னிங் ஆக்டிவிட்டியும் இருந்திருக்கு அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். காலையில் என்னென்னா ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அண்ட் அதில் என்னென்னா அவங்க நல்ல பழக்க வழக்கங்களை இந்த வீடு கற்றுக் கொடுத்துருக்கா, அது என்ன கற்றுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருக்காப்புல. அதில் எல்லாருமே ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் நம்ம தினேஷ் தான் நம்ம ரொம்ப ஹைலைட்டாக ஒன்று சொல்லியிருக்காப்புல. ஏன்னா இந்த வீடு வந்துட்டு எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு புரிதலை கற்றுக் கொடுத்துருக்கு. என்னன்னா 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க அண்ட் அதை நம்ம கேட்கவே கூடாது. நம்ம என்ன தோணுதோ நம்ம வேலை என்னமோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தரமான வேலை தான் ஒன்று சொல்லிட்டு போயிட்டாப்புல. எல்லாருமே மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் ஹவுஸ்ல ரொம்ப ஒரு டல்லா போற மாதிரி தான் இருக்கு. என்னன்னா ஒரு ஃபைனல் வந்துருச்சு, இன்னும் ஒரு 9 நாள் தான் இருக்கு. அவங்க ஒரே டல்லா தான் இருக்கு. ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு டாஸ்க்கும் கிடையாது. டாஸ்க் கொடுத்தாலும் ஒரு ஒழுங்கா கொடுக்கறது கிடையாது. அண்டு நம்ம பாக்குற மாதிரி எந்த இதுவுமே இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் மேபி எனக்கு தெரிஞ்சு விசித்ரா ஜெயிக்க வைக்கிறக்காண்டி அப்படி பண்ணலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா விசித்ரா வந்து வயசானவங்க அண்ட் அவங்களுக்கு எந்த டாஸ்க்குமே செய்ய முடியாது பிசிக்கலா. அதனால இவங்க இந்த மாதிரி டாஸ்க்கு கொண்டு வராம இருக்கிறது ஒரு காரணமா கூட இருக்கலாம். அண்ட் இனிமேலாச்சும் நான் நல்ல டாஸ்கா வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன நடந்துச்சுன்னா நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக என்டர்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சொல்லப்போனா நல்லா இன்னைக்கு வந்து ஹாப்பி நியூ இயர் வேற, அதனால நல்லா என்டர்டைன் பண்ணி நம்ம பிக் பாஸ் வந்துட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி லைட்டிங்கு டிஜே அண்டு அது வந்து நைட் டைம்ல நடக்கிற மாதிரி இருக்கும். மேபி எனக்கு 7 o'clockலேருந்து 8 o'clock நினைக்கிறேன் டைமு. அதை பற்றி வந்துட்டு நம்ம ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம ப்ரோமோல எல்லாமே ஜாலியாக ஆடிட்டு நம்ம எல்லாருமே செம குத்தல் போட்டுட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னோம். நம்ம தலைமை பிக் பாஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாருமே வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அண்ட் அதுல வந்துட்டு நம்ம ப்ரோமோல பார்த்தீங்கன்னா நம்ம விஜயும் நம்ம மணி செம்ம டான்ஸ் ஆடுறாங்கன்னு தான் சொன்னோம். மணி இருந்துட்டு ரவீனா போன ஃபீலிங் போனதுக்கப்புறம் இந்த இதில் தான் நம்ம ஃபீலிங் இல்லாத மாதிரி தெரியுது. செம்ம ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க. அண்ட் எங்கிட்ட சைடில் பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டமு என்னென்ன சாப்பாடுனா நல்லா புளியோதரை அண்ட் பொங்கல் அந்த இது மாதிரி ஒரு வெரைட்டியாக இருந்த மாதிரி தான் சொன்னோம். இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷும் மணியும் ஆடிக்கிட்டு இருக்கப்போ அவருங்க செம்ம குத்தாது. அண்ட் ஹைலைட்டு நம்ம மாயா பூர்ணிமா அண்ட் விசித்ரா அந்த குத்து போட்டாங்க, செம்ம குத்து விசித்ரா. அப்படியே ரியாக்ஷனுக்கு அதுக்கு அப்படியே வேற லெவலா இருந்துச்சு சொல்ல போனா. அப்புறம் எல்லாருமே லாஸ்ட்ல செம்ம டான்ஸ் ஆனாங்க. அது நம்ம பூர்ணிமா அண்ட் மாயா அண்ட் அர்ச்சனா அப்படியே சேர்ந்து ஆனாங்க, வேற ரகம் வந்து தான் சொன்னோம். அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோமோல என்னதான் நடக்குதுங்கிறத பார்க்கலாம். செம்ம என்டர்டைனா இருக்க போகுது இன்னைக்கு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிருங்க. அண்ட் ஓகே பாய்.